தாய்மார்கள்லாம் கருணையே வடிவமானவர்கள். அப்பா அடிச்சு போட்டாருன்னா அம்மா தான் பிள்ளையை அரவணைப்பா. தாய் 10 மாதம் சுமந்து பெத்தவல்ல, முந்தி தவங்கிடந்து 300 நாள் சுமந்து அந்தி பகலா சிவனை அர்ச்சித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயார் தனக்கே எரிய தள்ளல் மூட்டுவேன்னார் பட்டினத்தாரு. தாயார் என்னை அப்படி வளர்த்தாலே 300 நாள் சுமந்து அந்த தாய்க்கா தீ வைப்பேன். அந்த உடம்பு என்ன ஆகிறது, என்னை ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம மார்பிலையும் தொட்டிலையும் பட்டிலையும் போட்டு வளர்த்தாலே பால் ஊட்டி சீராட்டி அந்த தாய்க்கா விறகு நிட்டு தீ மூட்டுவேன்னு பாடினார். பாடிட்டு என்ன பண்ணாரு, பச்சை வாழை மரத்தை அடுக்கி அந்த வாழை மரத்து மேல தாயை கிடத்தி தீ வைக்கல, ஒரு பாட்டு பாடினார். முன்ன இட்டதி முப்புறத்திலே, பின்ன இட்டதி தென்னிலங்கையிலே, அன்னை இட்டதி அடி வயிற்றிலே, யானும் இட்டதி மூழ்க மூழ்கவேன்னு பாடினாரு. அந்த தமிழ் பாட்டு அந்த தாயை தகனம் செய்தது. தமிழ் படிச்சா சோறு கிடைக்குமான்னு கேட்கிறேன் பல பேர். தமிழை வச்சு சோறு தின்னுக்கிட்டு எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இந்த பட்டினத்தாட் பாட்டு நமக்கு எவ்வளவு பெரிய கற்பிதத்தை கொடுக்குது. தாயை தகனம் செய்வதற்கு ஒரு 4 வரியில பாட்டு பாடினாரு, அதுவும் சுத்தமான தமிழ்ல. உடனே தீப்பற்றி எரிந்ததாக வரலாறு படிக்கிறோம். அப்படிப்பட்ட குழந்தையை பேணி காக்கும் இந்த சமூகம்